மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல துறைகளில் சாதனை புரிந்தவர் பெண் சமுதாயத்தை கொடுக்கிறோம். அன்பை அழைக்கும் அன்னையாக, அறிவை புகழ்த்தும் ஆசிரியராக, பாசத்தை பொழியும் பாட்டியாக, அரவணைக்கும் சகோதரியாக, உயிரோடு உயிராக கலந்த மனைவியாக, ஆதரவு தரமைக்கும் தோழியாக, இவ்வாறு நம்மோடு பல அவதாரங்கள் பாடுகிறார்கள் நம் பெண் தெய்வங்கள். ஏழு படைத்த அற்புத படைப்பான பெண்களுக்கு இவ்வுலகில் பாதுகாப்பற்ற சூழலே உள்ளது. பள்ளிகளில் பாதுகாப்பில்லை, குடியரசில் பாதுகாப்பில்லை, கழிப்பறையில் பாதுகாப்பில்லை, பேருந்தில் ரயில் பயணத்தில் பாதுகாப்பில்லை, மருத்துவமனையில் பாதுகாப்பில்லை. அது மட்டுமா, கோவில் கருவறையில் கூட பாதுகாப்பில்லை. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பெண்களுக்கு சம உரிமை, கௌரவம், அங்கீகாரம் முழுமையாக கிடைத்துள்ளதா? கேள்விப்பட்டார். இந்தியாவில் சட்டங்கள் இதற்கான சட்டம் இயற்றப்படவில்லையா என்பது கேள்வியில் இயற்றப்பட்டிருக்கிறது. ஐபிசி இந்திய தகவல் சட்டம் 354 பெண்ணின் மானத்திற்கு பங்கம் விளைவித்தல், வன்முறை தாக்குதல், பின்தொடர்தல், தொலைபேசி கைபேசி மூலம் தொலைப்படுத்தல், பயமுறுத்தல் போன்ற குற்றம் புரிவதற்கு சுமார் 1 வருடம் முதல் 3 ஆண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். குழந்தை திருமண சட்டம் 2006 இந்திய பெண்களுக்கான சட்டங்களில் குழந்தை திருமண சட்டம் அடங்கும். குழந்தை என்பது பெண்ணாக இருந்தால் 18 வயது நிறைவடையாதவர், ஆணாக இருந்தால் 26 வயது நிறையாதவர். எங்கள் ஆய்விலிருந்து வருடம் முழுவதும் இந்த குழந்தைகள் தின விழாவில் வந்து குழந்தைகள் தொழிலை படிப்புகள்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு கிராமங்கள் சென்று வைப்பில் கொடுக்குறோம். நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் வந்து இந்த குழந்தை திருமணம் என்பது ஒரு பாரம்பரியத்தில் உருவாகிவிட்டது. ஏன்னா அதை வந்து நம்மளால் தடுக்கிறத யாராலும் முடியல. அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்றாங்க, முடியல. இருந்தாலும் நம்மளால் முயற்சி பண்ணா நிச்சயமா அந்த குழந்தை திருமணத்தை நடக்க முடியும், குழந்தை தொழிலாளர் நடக்க முடியும். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் மணமகன் அல்லது மணமகள் உறவினர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெற்றோருக்கு உடலிடமோ வரதட்சணை கேட்பது, அது பொருட்டு கொள்வல் செய்வது மிகப்பெரிய குற்றமாகும். சம ஊதிய சட்டம் 1976 பெண்களுக்கான சட்டம் ஊதிய பாகுபாட்டை தடை செய்கிறது. இச்சட்டம் ஆண் பெண் இரு தொழிலாளர்களுக்கும் சமமான ஊதியத்தை தடை செய்கிறது. இந்திய தடை சட்டம் 494 முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது 2வது திருமணம் செய்வது குற்றம். குறைந்தது 7 வருட சிறை தண்டனை உண்டு. உடனே கேட்டீங்க, பக்கத்து வீட்டில் நான் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, எனக்கு தலைமை 7 வருடம் கேட்பீங்க. அது வந்து நம்ம பிரபஞ்ச சக்தி இருக்கு. நம்ம அரசாங்கத்திலையும் நீதியாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியலாம். பிரபஞ்ச சக்தி அவர்கள் தண்டனை கொடுக்கும் இல்லையா? உறவுகள் ஏற்கால இருக்கும் சட்டங்களை பாமர் மக்களை கொண்டு செல்ல வேண்டும், அனைவருக்கும் சமநிலை கிடைக்க செய்ய வேண்டும். இந்த அருமனையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். பெண் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு. நம்முடைய மனிதன் வந்து ஒரு சமூக விலங்கு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சோசியல் அனிமல் சொல்லுவாங்க இல்லையா? செதுக்கப்படாமலும் பண்பாடு இல்லாமல் வளர்க்கப்பட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு மிருகமாக தான் இருப்பாங்க. இயற்கையில வந்து 5ஆம் அறிவு தான் எல்லாருக்கும். ஆனா 6ஆம் அறிவுக்கு போயிடும். 6ஆம் அறிவு பிறப்பது 5ஆம் அறிவு தான். பல குழந்தைங்க பாருங்க, மண்ணில் சாப்பிடணும் தெரியாது, எதிரே வாங்கி சாப்பிடணும். ஆனா 6ஆம் அறிவு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நன்மை செய்யணும் தெரிஞ்சுக்கிறோம். அது அப்படியே சரியான பண்பாட வளர்க்கப்படலன்னு சொன்னா அவங்க வந்து ரெவடியாகணும். நன்மை கொடுத்த பண்ணப்பட்டவங்க, மிருகப்படம் பண்ணவங்க சொன்னாங்க, ஈகோ சைகோ இப்படி மாறினாங்க இல்லையா? அவங்க வந்து நம்ம வந்து 7ஆம் வரைக்கும் நம்ம கண்டே புரியணும். அவங்களோட பழகும் போது தெரிஞ்சுக்கணும், யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்படி சமுதாயத்தில் வந்து விழிப்புணர்வு நம்ம இருந்தால் தான் பெண்கள் வந்து நம்ம வாழ முடியும். நான் வந்து டெல்லி போயிருக்கேன். டெல்லியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் வேலையாக போயிருந்தோம். அந்த வேலை முடிவு இருந்தது. அப்படி நண்பர் பார்த்து கல்லூர் பார்த்து சொல்லி ஒரு ஸ்டேஷனுக்கு மெட்ரோ பஸ் ஸ்டாப் வந்துருக்கு. அப்போ ஒரு பெண்ணு ஒரு 18 வயசா இருக்கும், 19 வயசா இருக்கும். இது முன்னே தெரியாது. நேரில் எங்கே வந்தாங்க, வந்துட்டு இந்தியில் பேசுவாங்க. பைசாயே அப்படின்னா எப்படி நீங்கள் கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சூழலை புரிஞ்சுக்கிட்டேன். யாரும் 4 பேர் சொல்லிக்கலாம் பின்னாடி அப்படின்னு.
அதை திரும்பி பார்த்தா நானும் பைக்கில் இருக்காங்க, பைக்கில் இருக்காங்க. அப்புறம் அது தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஒரு 5 நிமிஷம் பேசிச்சு. இந்த மாதிரி அவங்க வக்கீல் அண்ணன் கலாச்சாரியோ அது மாதிரி இதில் பேசிட்டே இருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கேட்டு என்னோட கிட்ட பார்த்தோன்னா அவனை அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பேக்கில் போயிட்டான். கடைசி திரும்பி வந்து பொண்ணு சொல்லாங்கயா அவன் போயிட்டாங்க. நான் போனேன், நான் சேர்ந்து போயிட்டு எவ்வளோ கை கொடுத்துருக்கான் பாரு. சண்டை போடல, அடிக்கலை, செருப்படி காட்டில் எதுவும் போடல. அவனுடைய சைக்காலஜி சொல்லுவாங்க இல்லையா, சைக்காலஜியில் அவங்க இது பண்ணி போயிடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம வந்து எட்ட உடனே நம்ம போய் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போயிட்டு குடும்ப பிரச்சனை போட்டு அவசியமே இல்லை. ஒரு முறை ரயிலில் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், ஹைகோர்ட்டில் வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு சகோதரி உட்காந்துருக்காங்க ஆப்போசிட்டில், பக்கத்தில் மாமனார் இருக்காங்க உட்காந்துருக்காங்க. அவர் தலையில் அடித்து ஒரு அடி சாமிச்சிருக்காரு. நம்ம என்னை பார்த்து போதிட்டாங்க, இவர் வந்து ஏதோ சம்திங் நீச்சோட இருக்கா கொடுத்துருக்குது கொஞ்சம் என்ன பண்ணாங்க, ஏதோ ஆகிருக்கேன் காரை போட்டுருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ பிரச்சனை என்னோட காரை எடுத்து வாங்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு பேசவே இல்லை. ஒரு 10 நாள் அவங்க என்ன பிரச்சனை ஏதோன்னு சொல்லி எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. சரி யாரும் வந்து ஃபோனை பேசுவாங்க. ஒரு 15 அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, சார் உங்களுக்கு ஒரு கார்டு வச்சு பிரச்சனை பேசுகிறாங்க. வடநாட்டிலேருந்து நான் கல்யாணம் வந்துருக்கோம், என் கடவுள் ரொம்ப நல்லவர், வந்து நட்போடு சேர்ந்து மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. நைட்டு வந்து அடி உத எல்லாம் எனக்கு விடும். ரொம்ப குடும்பம் அறிஞ்சிருக்கேன். மனுஷன் நல்ல ஒரு மனுஷன், பச்சை பிள்ளை மாதிரி இருப்பாங்க இல்லையா, பச்சை பிள்ளை மாதிரி இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. நான் அவரை வந்து உதவி செய்ய என்ன பண்ணேன்னு பார்த்தேன். காடை எடுத்தது நம்ம டேபிள் எடுத்து வச்சேன். அவர் பாருங்க நைட்டு வந்தாரு, காடை பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு, வேடா இது இன்னொரு சாக்னேஷனோட தலைவர் போட்ட காடை இருக்குது எப்படி வந்தது அப்படின்ட்டு அவருடைய 2 நாள் அவருக்கு தலையை பிச்சுக்கிட்டார். இப்படி இருக்காங்க யாரை பார்த்தா இவரு நம்ம வீட்டுக்காரமே பார்த்தாங்களா இல்லை அவ யாரை வந்து போனாங்களா அப்படின்னு ஒரே குழப்பம் வந்தாரு. அவருடைய செயல்பாடெல்லாம் மாற ஆரம்பிச்சு, மையமாக மாற ஆரம்பிச்சிச்சு. நைட்டு சீர் வர ஆரம்பிச்சாரு, எல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குற சாத்தியமான கேட்குறாரு, எல்லாம் ஒரு அன்பாக பண்ணுறாரு. அவங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் பயஞ்சா போடுறது அப்படின்னு எங்கேயும் போடுவாங்க, போட்டுக்கிட்டு எதுவும் போடல. சைக்காலஜி சொல்லுவாங்க இப்படி பண்ணணும். அப்புறம் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி முதல்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கிறது வந்து என்னோட நண்பர்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்புறம் மூணு வந்து மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசும்போது என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, வேலை ஸ்டேஷன் சென்னையில் இருக்கிறாரு, அவருடைய ஈமோடைய சாட்சி வச்சுட்டு என்ன எதாவது உதவினா கேள்வி மாப்பிள்ள அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி வச்சுட்டாரு. அதில் முடிஞ்சு ப்ரொசஸ் சால்வ். அதுக்கப்புறம் பரப்பதியமாக படிப்படியாக புரிஞ்சுட்டா. ஏன்னா அந்த பொண்ணு நிறைய ஆராய்ச்சி கொடுத்து பிஸ்னஸ் முன்னேற்றம் பண்ணி அதை கட்டணும். ஒரு 15 கூட நம்ம சொன்னாங்க வேண்டமாக சொன்னாங்க வேண்டதுங்க அப்படின்றதுனால நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அதே டைம் வந்து நம்மளோட நெருங்கி பழக இளைஞர்கள் இருப்பாங்க. அது சொல்ல இல்லையா, இளைஞர் வந்து ஈகோ சைக்கோ இருப்பாங்க சொல்ல இல்லையா, இந்த தொடர்ந்து அவங்க வந்து நம்ம படத்தில் இருக்காங்க அப்படி பயன்படுத்தணும். அவங்க எதை பண்ணணும், தம்பி கொஞ்சம் 2 வீலர் டேக்ஸி போட்டு இல்லை இந்த மாதிரி கால் பண்ணிவிடு அப்படின்னு தொடர்ந்து பண்ணுவோம். அது பையன் கஷ்டப்படாது எனக்கு பண்ணுவோம். பையன் என்ன பண்ணுறான்னா தொடர்ந்து வரலைன்னா அவன் ஒருத்தரோட சைக்கோ மனதில் இருக்குது என்ன பண்ண உடனே என்ன பண்ணுவான், என்ன வரலக்கா நீங்கள் இன்னைக்கு வேற ஒரு கையில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய உண்டாது, அவன் ஒரு வாரம் வேலை வைக்கணும் இப்படி நடந்துருக்கு. அது மாதிரி நம்ம சோசியல் மீடியா ஹெல்ப் பண்ணுவோம், யாராவது வீடியோ எடிட் பண்ண எல்லாம் செஞ்சு கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க சகோதரி என்ன பண்ணுவாங்க, ஒரு பையன் நல்லா ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு தொடர்ந்து அவன் கூட கூட்டு போகிறது அவுட்லாம் கூட்டு போகிறது எல்லாம் பண்ணுறான். இப்படி கர்நாடகா போன ஒரு இடத்துல ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவங்க திடீர்னு வரல சொன்ன ஏன் வரல கேட்குறான். இந்த மாதிரி வீட்டில் ஹஸ்பண்டு வந்து குடிக்கல, உள்ள தப்பாக பேசுவாங்க, நான் வந்து வழி பையனாக, அதனால் நான் வந்து மேற்பட்டு என்ன நான் வர முடியாதுப்பா, நீ வந்து என்னை எதிர்பார்க்காத என்ன ஒரு சிலர் வேணா அப்போ வாங்கிக்கோ அப்படின்னு. இவன் வந்து ரொம்ப ஒரு இதாகிட்டான். அவன் மேலே இப்படி நம்பி இருந்தால் ஒரு கூட சொல்கிற அக்கா மாதிரி பழகிட்டோம்.